தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தூய ஆவியார் ஆலயத்தில் நடக்கும் புதுமைகள். தூய ஆவியார் ஆலயத்தில் நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை உயர் மறை மாவட்டம் தேனி வட்டாரத்தில் தேனியிலிருந்து கம்பம் செல்லும் சாலையில் அனுமந்தன்பட்டி என்று ஒரு பங்கு உள்ளது. அது முதன்மை சாலையிலேயே உள்ளது. அந்த ஆலயத்தின் பெயர் தூய ஆவியானவர் ஆலயம். மதுரை உயர் மறை மாவட்டத்தில் தூய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே ஆலயம் அனுமந்தன்பட்டி தூய ஆவியானவர் ஆலயம். இந்த ஆலயம் மதுரை உயர் மறை மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஆலயமாகும். மே மாதம் திருப்பலி திருவிழா நடைபெறும். தினமும் காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது பிற சபை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். பொதுவாக இந்த பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி. வேளாண்மை பெருக வேண்டும், மழை பெய்ய வேண்டும், பாசன வசதி பெருக வேண்டும் என்று வேண்டி விவசாயிகள், அனைத்து மதத்தை சார்ந்த விவசாயிகள் இந்த ஆலயத்துக்கு வந்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி இறைவனை வேண்டி செல்கிறார்கள். இந்த பகுதி செழிப்பாக உள்ளது. செழிப்பான ஒரு விளைநிலம் சார்ந்த பகுதியாக உள்ளது. விவசாயம் செழித்து வளர்கிறது. இந்த ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன. பங்கு தந்தையை சந்தித்து மக்கள் ஜெபித்து நன்மைகளை பெற்று செல்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு அநேக மக்கள் வருகிறார்கள். ஆக அனுமந்தன்பட்டி செல்ல வாய்ப்புள்ளவர்கள், அதாவது தேனியிலிருந்து கம்பம் செல்லும் சாலையில் இந்த ஆலயம் உள்ளது. முதன்மை சாலையிலேயே மெயின் ரோட்டிலேயே இந்த ஆலயம் உள்ளது, அனுமந்தன்பட்டி. இந்த ஆலயத்துக்கு தூய ஆவியானவர் ஆலயத்துக்கு சென்று ஜெபித்துவிட்டு தூய ஆவியானவருடைய அருட்கொடைகளை பெற்றுச் செல்லவும், ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லவும். ஆமென்.